ஆனந்தம், மகிழ்ச்சி. இது 2த்துக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குங்க. ஆனந்தம்ன்றத பின்னால பார்க்கலாம். மகிழ்ச்சின்றத முதல்ல பார்க்கலாம். நமக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், அது மகிழ்ச்சி. நமக்கு தேவையில்லாததெல்லாம் நமக்கு துன்பம் தரக்கூடியது. ஸோ, மகிழ்ச்சியும், துன்பமும் இந்த உலகத்தில மாறி, மாறி வரக்கூடியது. அதனால தான் மாற்றமடையக்கூடியதுன்னு நம்ம சொல்றோம். அதாவது மாயைன்னு சொல்றோம். ஆனா, ஆனந்தம் அப்படி இல்ல. உள்ளிலிருந்து வருவது. அதாவது ஆன்மாவிலிருந்து வருவது. மனம் என்பது இறக்கும் பொழுது, அதாவது இறக்கிறதுனா மனம் இறக்கிறது இல்ல. மனதின் எண்ணங்கள் இறக்கும் பொழுது, மனம் தன்னாலேயே ஆட்டோமேட்டிக்கா ஆன்மாவில் லயிக்கும் பொழுது, அந்த ஆனந்தம் வரும். அது மாற்றமடையாதது, நிரந்தரமானது. ஒரு கல்லையும், வைரத்தையும் நம்ம பிரிச்சு பார்க்காம சமமா பார்க்கக்கூடிய மனநிலை வருது பார்த்தீங்களா? அது உங்களை ஆனந்தத்திற்கு கொண்டு செல்லும். துன்பமும், இன்பமும் உங்கள பாதிக்கவே பாதிக்காது. நிரந்தரமான தன்மையில நீங்க ஆழ்ந்து போயிடுவீங்க. அதத்தான் ஆனந்தம்னு சொல்றோம். இந்த மாதிரி ஆன்மீக நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா, கேட்கறதுக்கு பிடிக்கும்னா, இந்த சேனலை உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கங்க. இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது ஆன்மீக விஷயங்கள் உங்களை தேடி வரும். நன்றி, வணக்கம்.